Salatullah salamullah ala taha rasulillah. Salatullah salamullah ala yasin habibillah. Ala yasin habibillah. Tawassalna bismillah wa bil hadi rasulillah wa kulli mujahidin lillah wa ahlil badri ya Allah wa ahlil badri ya Allah. Salatullah salamullah taha rasulillah. Salatullah salamullah ala yasin habibillah. Ala yasin habibillah sallallahu alaihi wasallam. Assalamu alaikum warahmatullahi ta'ala wabarakatuh. Alhamdulillah, alhamdulillahi rabbil alamin, wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in, amma ba'd. فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. صدق الله العليم. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: حياتي خير لكم ومماتي خير لكم. صدق رسول الله صلى الله عليه وسلم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه شيخا ومرشدا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தும் சலாமும் அவ்வலுன் நபி, ஆஹிருன் நபி, பாத்தினுன் நபி, லாஹிருன் நபி, சர்காரை ஆலம், ஷஃபியுல் முதுனிபீன், அனீசுல் கரீபீன், ஆஷிக்குன் லில் ராகத்தன் லில் ஆஷிக்கீன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை வலுவாது பின்பற்றி வாழ்வாங்கு வாழ்ந்த வள்ளல் சஹாபா பெருமக்கள், நல்லவர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குத்துபுமார்கள், வலிமார்கள், இந்த மீலாது ஈது மீலாது பெருவிழாவிலே கடைசி நாளன்று அமர்ந்திருக்கக்கூடிய நம் அத்துணை பேர்களின் மீதும் அல்லாஹுவின் அருள் என்றென்று நின்றும் நிலவட்டுமாகுக. பொள்ளாச்சி வட்டார ஜமாத்துல் உலமா சபை, சின்னப்பள்ளி சுன்னத் ஜமாத் நிர்வாகம் என்ற ஜமாத்தார்கள் இணைந்து பல்லாண்டுகளாக இந்த தொடர் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அபு மூசா ஜர்ஹூரி ரஹமத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 700 வாழ்ந்த ஒரு பெரிய மகான். அவங்க சொல்றாங்க, நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவிலே ஹாத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டேன். கனவு கண்டேன், கனவிலே
காத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டேன். கனவிலே கேட்டேன், யா ரசூலல்லாஹ், எங்க ஊர்ல, அவர் ஹிஜ்ரி 700 வாழ்ந்தவர், சுபுலுல் ஹுதா வர் ரஷாதுங்கிற கிதாபுல இந்த செய்தி வருது. அப்பவே அந்த காலத்துல எங்க ஊர்ல ஆலிம்கள் சில பேர் மௌலூது ஓதுனா ஷிர்க்குங்கிறேன், இன்னும் சில பேர் மௌலூது ஓதாட்டி ஹராமுங்கிறேன், இன்னும் சில பேர் கந்தூரி சாப்பாடு சாப்பிட்றது ஷிர்க்குங்கிறேன், இன்னும் சில பேர் கந்தூரி சாப்பாடு சாப்பிடாட்டி ஹராமுங்கிறேன். எனக்கு ஒன்றும் விளங்கல. மா ராயுக ஃபீல் மீலாதி வல் மௌலூதி யா ரசூலல்லாஹ், வமா ராயுக யா ரசூலல்லாஹ், உங்களுடைய கருத்து என்ன? ஹிஜ்ரி 700லயே தௌஹீதுக்காரன் தப்லீகுக்காரன் எல்லாம் இருந்திருக்காங்க. அப்ப இப்ப சொல்லவா வேணும்? அவர் 700ல வாழ்ந்து மௌத்தானவர். அந்த காலத்திலேயே இவ்வளவு பிரச்சனை இருந்திருக்குது. மீலாது மௌலூத பத்தி அலர்ஜி, ஜுரம் வந்த மாதிரி ஆயிடுறேன் மௌலூது ஓதணும் அப்படின்னாக்கா. அவர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், மா ராயுக ஃபீ அமலில் மௌலூதி வல் மீலாதி, மௌலூது மீலாது பற்றி உங்களுடைய கருத்து என்ன யா ரசூலல்லாஹ்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ரெண்டே வார்த்தை, மன் ஃபரிஹ பினா ஃபரிஹ்னா பிஹி, யார் நம்மை கொண்டு சந்தோஷம் அடைகிறார்களோ அவர்களை கொண்டு நாமும் சந்தோஷம் அடைகிறோம். நமக்கு மீளாது கொண்டாடுவது, நம்முடைய பிறந்த நாளை பற்றி பேசுவது, அன்று புத்தாடை அணிவது, அன்று புகழ் பாடுவது, அதை கொண்டாடுவது ஒருவருக்கு மகிழ்ச்சி என்றால் அந்த அவரு எனக்கு பிடிக்கும்ங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அவருக்கு அது மகிழ்ச்சின்னா அது எனக்கு மகிழ்ச்சி, அது எனக்கு பிடிச்ச காரியம் என்று யார் சொல்றா? மன் ஃபரிஹ பினா ஃபரிஹ்னா பிஹி. ரெண்டே வார்த்தையில சொல்லிட்டாங்க. இது நமக்கான ஆதாரம். இன்று நாம் ஓதக்கூடிய மௌலூதுக்கும் கொண்டாடக்கூடிய மீலாதுக்கும் ஆதாரம். ஈது பெருநாளில் கூட புதுசு கொடுத்தக்கூடாது, இந்த மௌலூது பெருநாள் தான் புதுசு கொடுத்தணும். நம்ம நிறைய ஈதுல புத்தாடை அணிகிறோம்ல, அந்த புத்தாடையினுடைய காரணக்கர்த்தா யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த மீலாது என்பது லைலத்துல் கத்ரை விட சிறந்த ஒரு நாள். அந்த நாள் பெருமானார் பிறந்த அந்த நாள், அந்த நாள், அந்த நேரம் லைலத்துல் கத்ரை விட, ரமலானை விட, பெருநாளை விட, துல்ஹஜ் பெருநாளை விட சிறந்த ஒரு நாள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள். ஏன் அவங்க பிறக்கலன்னா இதெல்லாம் எதுவுமே கிடையாது. குர்ஆனே நமக்கு கிடைச்சிருக்குமா? குர்ஆன் கிடைச்சிருக்குமா? ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து வந்தது தானே குர்ஆனே. அவங்க வரலன்னா குர்ஆன் கிடைச்சிருக்குமா? அதனால இந்த மீலாது கொண்டாடுவது என்பது, அந்த மீலாது விழா மூலியமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையையும் ஒவ்வொரு ஆலிம்கள் ஒவ்வொரு கோணத்திலே இங்கு அலசி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? 11 நாள் 11 உலமாக்கள் 11 வகையான பாணியிலே அலசப்பட்டிருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது ஒரு விஷயம், முஹக்கிக்க தூசின்னு ஒருத்தர் இருந்தார். ரஷீதியான்னு ஒரு கிதாப் இருக்குது. 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மதரசாவில் நடத்தக்கூடிய கிதாபு, தஹ்சீல் வருஷம். அந்த ரஷீதியா கிதாபில் இந்த முஹக்கிக்க தூசிங்கிறவர் ஒரு பக்கத்தை விட்டு ஒரு பக்கத்தில் வந்துகிட்டே இருப்பார். விவாத கலை, முனாதரான்னு சொல்லுவாங்க. விவாத கலை, அந்த விவாத கலைங்கிற பேர் உள்ள கிதாபில் இந்த முஹக்கிக்க தூசியுடைய வார்த்தைகள் நிறைய வரும். குத்துபுத்தீன் ராசி, ஃபஹ்ருத்தீன் ராசி, 2 பேர் இருக்காங்க. சமகாலத்தில் வாழ்ந்தவங்க. விவாத மேடையில் உட்கார்ந்து விவாதம் பண்ணுவாங்க, தர்க்கம் பண்ணுவாங்க. அப்ப இந்த முஹக்கிக்க தூசி என்ன செய்வார்னா,
நடுவராக போய் உட்காந்துருப்பாராம். அப்போ இவருடைய டேலண்ட் எப்படி இருக்கும்? அவர் டேலண்டான ஆளு. லுகத்தில், அரபி லுகத்தில் முஹக்கிக்க தூசியை விட ஒரு இமாம் இல்லைன்னு இமாம்கள் எழுதுறாங்க. அவ்வளோ பெரிய முஹக்கிக்க தூசி மரண தருவாயிலே களிமா வரல. மரண தருவாயில நாக்கில் களிமா வரலங்கிறது ஆச்சரியம் இல்லை. மூத்திரமும் பைகானாவும் நாக்கு வழியா வெளியே வருது, வாயு வழியா வருது. பவுலும் அந்த லெட்டினும் யூரினும் வாயு வழியா வந்துகிட்டு இருக்கு சக்கராத்தில். எத்தனையோ டாக்டர்கள் வந்து சிகிச்சை பண்ணாங்க, ஒன்று வேறல. கடைசியா அவர்கிட்ட ஓதுன மாணவர் ஒருத்தர், உஸ்தாதுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை சக்கராத்தில் ஏற்பட்டதுன்னு கேள்விப்பட்டு வர்றார். வந்து முஹக்கிக்க தூசி பக்கத்தில் உட்காந்து சொன்னாரு, உஸ்தாத் அவர்களே, பாடத்தில் இருக்கிற போது நீங்க ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிக்காகை பற்றி பேசினீர்கள். இன்னைக்கு நம்ம பேர் சில பேர் சொல்லுவேன் பாருங்க, தமாஷா பேசுங்க ஜெர்த்து, அப்பதான் நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. சிரிச்சுக்கிட்டே இருக்கணுமா பேச்சில்? அது தமாஷா பேசலாம், எதை பேசணுமோ அதைத்தான் பேச முடியும். எல்லாத்தையும் பேச முடியுமா? முடியாது. அப்ப அவர் பேசியிருக்கார். எப்படி பேசியிருக்காருன்னா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய நிக்காகு, அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிக்காகை பற்றி பேசுகிறவர்கள் விளையாட்டா, அவர் உண்மையிலேயே உள்ள இதோட பேசல, விளையாட்டா ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. இந்தம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிறு வயசு, ரசூலுல்லாஹ் முதிர்ந்த வயசு நிக்காக நடக்கும்போது, இந்த நிக்காகை பற்றி பேசுகிற போது அந்த முஹக்கிக்க தூசி பாடத்தில் உட்காந்துருக்கும் போது விளையாட்டா ஒரு வார்த்தை பேசிட்டார். அப்போ அந்த மாணவர் சொல்றாரு, உஸ்தாத் அவர்களே, விளையாட்டா கூட ரசூலுல்லாவை நாம் பேசுவது தவறு. நீங்க பேசிய காரணத்தினால்தான் உங்க வாயில் என்ன வருது? யூரினும் லெட்டினும் வாய் வழியாக வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு அதாபை அல்லாஹ் உங்களுக்கு சக்கராத்துல கொடுத்துருக்கிறேன். நாக்கில் களிமா வர மறுக்கிறது. எனவே நீங்க தௌபா செய்யுங்க. அது எனக்கே அன்னைக்கு பிடிக்கல அன்னைக்கு பேசும்போது. ஆனா நீங்க உஸ்தாது, நான் மாணவர், உங்களை எதிர்த்து பேசக்கூடிய துணிச்சல் எனக்கு இல்லை. பேசினா அது ஒழுங்கீனமாக போய்விடும் என்பதற்காக நான் பேசல. அதனால அந்த ஒரு வார்த்தை, விளையாட்டாக பேசிய அந்த வார்த்தையின் விளைவுதான் இன்று நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். நீங்க என்ன செய்யுங்க? தௌபா செய்யுங்க. ஹக்கிக்க தூசி தௌபா செய்கிறார் சக்கராத்துல, தௌபா செய்கிறாரு. அதன் பிறகு மலமும் யூரினும் பின்வழியாக வருகிறது. கலிமா சொல்லுகிறார், மௌத்தாகிறார். அப்ப நம்ம என்ன விளங்கணும்? ரசூலுல்லாவையோ அவர்களுடைய குடும்பத்தையோ அகல பைத்துகளையோ சகாபாக்களையோ விளையாட்டா கூட என்ன செஞ்சிடக்கூடாது. விளையாட்டா கூட தரை குறைவாகவோ விட்டு கொடுத்தோ பேசிடக்கூடாதுங்கிற விஷயம் நமக்கு தெரியுது. அல்லாஹ் ரசூலுல்லா மீது அவ்வளவு அன்புள்ளவன். ரசூலுல்லா இந்த உம்மத்தின் மீது அளவு கடந்த அன்புள்ளவர்கள். எனக்கு ஹுசைன் பாய் ஒரு விஷயம் சொன்னார், நீங்க பேசுங்க, இந்த வருஷம் இந்த சப்ஜெக்டில் பேசுங்கன்றார். என்ன சப்ஜெக்ட்னு கேட்டேன். கருணை நபியின் கடைசி தருணங்கள் ஒரு சப்ஜெக்ட் கொடுத்தாரு. அது ஏன் அப்படி கொடுத்தாருங்கிறது இங்கே வந்த பின்னாடி தான் தெரிஞ்சு எனக்கு. ஒளிச்செய்யும் போது சொன்னார் அஜர்த்திட்ட, இன்னைக்கு 2 மணி நேரம் அஜர்த்து பேசுறாரு அப்படின்றாரு. நான் மலக்குகள்கிட்டயான்னு கேட்டேன். மனுஷர்கள்ட்ட பேச முடியும், 2 மணி நேரம் பேச முடியுமா? இளையத்துக்கு எதிராக தான் உட்காந்துருப்பாங்க. வழக்குகள்கிட்ட ஜின்ட்டு பேசணும். அப்போ அதுக்கு தான் 2 அந்த விஷயத்தை கொடுத்துருக்கிறாரு நான் நினைக்கிறேன். இதில் 2 விஷயம் இருக்குது. கருணை நபியின் கடைசி தருணங்கள் அப்படின்னு கொடுத்துருக்கிறீங்க. முதல்ல இது 2ஆ பிரிக்கணும். ஒன்று ரசூலுல்லாவுடைய அன்பு, கருணை, இந்த உம்மத்தின் மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பாசம். உலகத்தில் பேரன்பு என்றால் அது யாரை சொல்ல முடியும்? தாயுடைய அன்பு தான் பேரன்பு. தாய் அன்புக்கு நிகராக உலகத்தில் ஒருவர் இன்னொருவரை நேசிக்கவே முடியாது. ஒரு தாய் தன் பிள்ளைகள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை விட ஒருவர் இன்னொருவரை சத்தியமா நேசிக்க முடியாது. உண்மையா இல்லையா? தாய் அன்பு அவ்வளவு உயர்ந்தது. இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியில் உட்கார்ந்துருக்காங்க.
சஹாபாக்கள் புடைசூழ உட்கார்ந்திருக்கிறாங்க. ஒரு தாய் தன்னுடைய 2 கைகளால் ஒரு குழந்தைய அள்ளிட்டு வர்றாங்க, கூட்டிட்டு வரல. எப்படி வர்றாங்க? 2 கைகளையும் தாங்கி பிடிச்சு கொண்டு வர்றாங்க. ரசூலுல்லாவுக்கு முன்னால் அந்த குழந்தைய வைக்கிறாங்க. வச்சுட்டு சொன்னாங்க அந்த தாயே, யா ரசூலல்லாஹ் ஹாதா அலாமா தரா, முது உளித, பிறந்ததுல இருந்து இந்த குழந்தை இப்படித்தான் இருக்குது. 7 வயசு ஆகுது. பிறந்ததுல இருந்து இந்த குழந்தை நடக்காது, கை செயலிழந்து போச்சு, கால் செயலிழந்து போச்சு, கண்ணு மட்டும் தெரியுது, ஹார்ட் சரியா ஃபங்க்ஷன் ஆகல, கல்லீரல் மண்ணீரல் எல்லாம் உடஞ்சு போச்சு, கிட்னி ஃபெயிலியர் ஆகி போச்சு, மூளை சரியா வேலை செய்யல. இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து இப்படித்தான் இருக்குது, எனக்கு வயசாகிக்கிட்டே போகுது. இன்னைக்கு பார்க்குறோம், மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கொண்டு போய் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடிய குழந்தைகளை கொண்டுட்டு போய் இது இனிமேல் பொழைக்காது, இந்த வியாதி தீராது, இது இருந்தால் எல்லாத்துக்கும் பாரம் என்று நினைக்கக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க? இந்த குழந்தையை கருணை கொலை செய்வதற்கு அனுமதி கேட்கிறாங்க. கேட்கறாங்களா கேட்கலையா? அந்த கொலைக்கு பேர் என்ன? விஷ ஊசியை போட்டு கொல்றதுக்கு பேர் கருணை கொலை. உலகம் வச்சிருக்கிற பேர். அதுக்கு சில நாடுகள் அங்கீகாரம் கொடுத்துருக்குது. ஐநாவில் இருந்து எல்லா நாடுகளும் அங்கீகாரம் கொடுத்துருக்குது. விஷ ஊசியை போட்டு கொல்றதுக்கு பேர் கருணை கொலை. இந்த அம்மா இங்கே கொண்டு வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு பின்னால் இந்த குழந்தையை பார்ப்பதற்கு ஆள் இல்லை, எனக்கு வயது ஆகிக்கொண்டே செல்கிறது, எனக்கு பின்னால் இந்த குழந்தை மற்றவர்களுக்கு பாரமாக இருக்கும், இந்த குழந்தையை பார்ப்பதற்கு ஆள் இல்லை என்ற காரணத்தினால் ஃபதுல்லாஹ ஐயுமீதா, இந்த குழந்தை மௌத்தா போறதுக்கு துவா செய்யுங்க. அந்த மாதிரி கேட்குது. இந்த குழந்தை மௌத்தா போறதுக்கு துவா செய்யுங்கன்னு கேட்குது. கருணையே உருவான காத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் கலங்கியவர்களாக அந்த தாயை பார்த்து சொன்னார்கள், அம்மா அஃபலா உபஷிருக்கி பி கலிமா, நான் இந்த குழந்தை விஷயத்தில் ஒரு நன்மாராயமான ஒரு வார்த்தையை சொல்லட்டுமான்னு கேட்கிறாங்க. அஃபலா உபஷிருக்கி பி கலிமா, நான் ஒரு நன்மாராயமாக ஒரு வார்த்தையை சொல்லட்டுமா? யா ரசூலல்லாஹ், இந்த குழந்தை விஷயத்திலே உலகத்தில் யாருமே நல்ல செய்தியை சொல்லி இந்த காதுகள் கேட்கவே இல்லை, நல்ல செய்தி இருந்தால் சொல்லுங்கள் நாதா, நான் கேட்கிறேன். அந்த அம்மா கேட்கிறாங்க. கொலை செய்ய வேண்டும் என்று கேட்ட தாயிட்ட ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அம்மா, நல்ல விஷயத்தை, இந்த குழந்தை சம்பந்தமாக நல்ல வார்த்தை ஒன்று நான் சுப செய்தியாக சொல்லுகிறேன், நற்செய்தியாக சொல்லுகிறேன், கேளம்மான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் துவா செய்யுமா, நான் துவா செய்யுமா, நான் துவா செஞ்சா 5 விஷயம் நடக்கும். எத்தனை விஷயம்? 5 விஷயம் நடக்கும். யஷ்ஃபி, ஒன்னாவது அல்லாஹ் ஷிஃபாவை தருவான். ஒன்னாவது இந்த குழந்தை ஷிஃபாவடையும். இரண்டாவது யஷுப்பு, அவர் வாலிபராக மாறுவார். மூணாவது யகுத்துலு, போர் வீரனாக மாறுவார். நாலாவது யுஷுஹது, ஷஹீதாக்கப்படுவார். அஞ்சாவது ஃபயுதுஹிலிகி அல் ஜன்னா, உன்னை சொர்க்கத்துக்கு கூட்டி போவார்மா. இந்த 5 விஷயங்கள் நடக்கும்படியான ஒரு துவாவை நான் செய்யட்டுமா? அந்த அம்மா அகம் மகிழ்ந்து போய் வியப்பின் விளிம்பிக்கே சென்று அந்த அம்மா, யா ரசூலல்லாஹ், நாதாவே, அப்படி ஒரு துவா கிடைத்தால் நான் பாக்கியசாலி தான். எத்தனை கிடைக்குது? அவருக்கு ஷிஃபா கிடைக்கும், அவர் வாலிபர் ஆவாரு, அவர் போர் வீரனாக மாறுவாரு, ஷஹீதாக்கப்படுவாரு, உன்னை சொர்க்கத்துக்கு கூட்டி போவார். துவா செய்யுங்க நாதா. ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்க. செய்துக்கிட்டே அந்த குழந்தையின் தலையை தடவினார்கள், கையை இழுத்து விட்டார்கள், காலை இழுத்து விட்டார்கள், வயிற்றை தடவினார்கள், முதுகை தடவினார்கள். தடவிட்டே சொன்னாங்க, அக்கிம் ஹூ யா ரஹ்மான், இந்த குழந்தைய நிப்பாற்றா அல்லாஹ் அப்படின்ட்டாங்க. இந்த குழந்தைய நிப்பாற்றா ரஹ்மானே சொன்னோன்னு அந்த குழந்தை எழுந்து நிற்கிறது. மஸ்ஜிது நபவியிலே தாகா நபிக்கு முன்னால், தாய்க்கு முன்னால், அத்தனை சகாபாக்களுக்கு முன்னால் அக்கிம் ஹூ என்று சொன்னவுடன் அந்த குழந்தை எழுந்து நிற்கிறது. தாய் கொண்டு வந்து கொட்டி அந்த குழந்தையை
கைபிடித்து அழைத்து செல்கிறாள். சகாபாக்கள் கண்ணீரோடு பெருமானாரை பார்க்கிறார்கள். அந்த கருணை நபி சொன்னார்கள், ஃபஷ்ஹது அன்னி ரசூலுல்லாஹ். சும்மா இல்லை, நானு மருத்துவ உலகம் மண்டியிடுகிற இடத்திலே மாநபி எழுந்து நிற்கிறார்கள். மருத்துவ பல்கலைக்கழகங்களே பெருமானாருக்கு முன்னால் சாய்ந்து கிடக்கிறது. அத்தனையும் உயர்த்தி பிடித்தார்கள் பெருமானார். நான் சாதாரண ரசூல் அல்ல, ஃபஷ்ஹது அன்னி ரசூலுல்லாஹ். சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், சொல்லுங்கள், சாதாரண ரசூல் அல்ல, நான் அல்லாஹ்வுடைய ரசூல். அல்லாஹ்வுடைய ரசூல் நான் யார் என்பதை நீங்கள் விளங்கி ஷஹாதத் கலிமாவை சொல்லுங்கள் என்று சஹாபாக்களுக்கு சொன்ன பொழுது சஹாபிகள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் என்று எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சொல்லுகிறார்கள். அதுல ஒரு சஹாபி சொல்றாரு, அந்த அம்மா போயிட்டாங்க, அவர் வாலிபராக மாறினார். அவர் வாலிபர், அத ஷிஃபாவாயிருச்சு, நடக்கிறாரு, அதை பார்த்தாச்சு. அவர் வாலிபராக மாறினார், போர் வீரனாக மாறினார். யமாமான்னு ஒரு நாட்டில் முசைலமத்துல் கஸ்ஸாப்னு ஒருத்தன் தான் நபி என்று வாதிட்டான். அவனை கொலை செய்வதற்காக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் படைகளோடு சென்றார்கள். அந்த படையிலே இந்த வாலிபரும் கலந்து கொண்டார். அந்த போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்பட்டார். ஒரு சகாபி சொல்றார், அந்த போர்க்களத்தில் நாளும் நடந்து விட்டது, அந்த அம்மா சொர்க்கத்துக்கு போகணும், அதுவும் நடக்கும் என்று அந்த சகாபிகளில் சொல்றாங்க. என்றால் தாயின் அன்பை விட அதிபயங்கரமானது தாகா நபியின் கருணை. தாயின் பாசத்தை விட, அன்பை விட தாகா நபியின் கருணை, தாகா நபியின் அன்பு இந்த உம்மத்தின் மீது அற்புதமானது, அதிபயங்கரமானது, மிக பெரியது என்பதை இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. இந்த சரித்திரம் இமாம் பைஹகி தலாயிலுன் நுபுவாவிலே பதிவு செய்கிறார்கள். தலாயிலுன் நுபுவாவில் இந்த வார்த்தை, இந்த செய்தி வருது. இன்னொரு விஷயம் சொல்ற கேளுங்க. சல்மான் பார்சி ரலியல்லாஹு அசர் தொழுகை முடிகிறது. முகமது ரசூலுல்லாஹ் என் கையை பிடித்தார்கள். மதீனாவுடைய அவுட்ரு கடைசியில் என்னை கூட்டிட்டு போனாங்க. 2 பேர் போறோம். மதீனாவுடைய அவுட்ருல ஒரு வீடு. அந்த வீட்டில் போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதவை தட்டினார்கள். அந்த கதவு திறந்தது. உள்ளே ஒருவர் வியாதியஸ்தராக படுத்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் போனோன்னு கேட்டாங்க, மா பாலுக்க, உனக்கு என்னப்பா நடக்குதுன்னு கேட்டாங்க. அவர் பெருசா ஒன்று ரசூலுல்லாஹ் பார்க்கல. இஸ்லாத்துக்கு வந்து 3 நாள் ஆச்சு. இஸ்லாத்துக்கு வந்து 3 நாள். முதல்ல வந்து ஈமான் கொண்டாரு, வீட்டுக்கு போனாரு, திருப்பி வரல. இதயங்களை இணைக்கிற சிகிச்சையை பெருமானார் வழங்கினார்கள். என்ன நடக்குது, எங்க யாருக்கு, எந்த தோழருக்கு என்ன நடக்கிறது என்பதை இருந்த இடத்துல கொண்டே பார்க்கக்கூடிய ஆற்றல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வழங்கி இருந்தான். போனாங்க, கதவை தட்டுறாங்க. மா பாலுக்க, உனக்கு என்னப்பா நடந்துச்சுன்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, இன்னி ஃபி ஷித்தத்தின் யா ரசூலல்லாஹ், ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு. மத்தியினி பித்துவா, ஒரு பிரார்த்தனையின் மூலியமாக என் தலையெழுத்தை மாற்றுங்கள் நாயகமே அவருக்கு சொல்றார். யாரு படுத்திருக்கிறவர் சொல்றார். ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. ஏப்பா உனக்கு ஏதாவது தெரியுதான்னு கேட்குறாங்க. 2 தெரியுதுங்கிறார் அவரு. கருப்பா ஒன்று தெரியுது, வெள்ளையா ஒன்று தெரியுதுன்னு சொன்னார். அப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, கருப்பு பக்கத்தில் இருக்குதா வெள்ளை பக்கத்தில் இருக்குதான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், யார் ரசூலுல்லாஹ், அல் அஸ்வது அக்ரபு மின்னி, கருப்பு என் பக்கத்தில் இருக்குது, வெள்ளை தூரமாக இருக்குது அப்படின்றார். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கருப்பு பக்கத்தில் இருக்குதா, அப்போ பாவம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்கிறாங்க, அல்லாஹு மக்ஃபிரில் கதீர வன்மில் கபீர, அல்லாஹு மக்ஃபிரில் கதீர வன்மில் கலீல என்று துவா செய்கிறாங்க. வார்த்தையை பாருங்க, யா அல்லாஹ் அதிகமானதை நீ மன்னிச்சிரு, கம்மியானதை நீ வளரச் செய், கம்மியானதை வளரச் செய், துவா செய்கிறாங்க. 2வது கேட்டாங்க, தம்பி தோழரே மகனே
பிள்ளாய் இப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டாங்க. யார சொல்லலாம், அல் அபியலு அக்ரபு மின்னி மினல் அஸ்வதி, கருப்பு அங்கிட்டு தூரமா போயிருச்சு, வெள்ளை பக்கத்தில் நிற்குது அப்படின்றார். ஒரு துவா அப்ப ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. அவர் அப்படியே மயக்கத்தில் படுத்திருக்கிறார். வெள்ளம் வந்துருச்சா, சரி ரைட்டு. அவர் சக்கராத்தில் இருக்கிறார். கூலு குல் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ், நீ சொல்லுப்பா, கலிமா சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. தாகா நபியை பார்த்து கொண்டே கலிமா சொல்லி அவருடைய ரூஹு பிரிகிறது. தாகா நபியை கண்ணால் பார்த்து கொண்டே கலிமா சொல்லி 3 நாள் ஆகுது இஸ்லாத்துக்கு வந்து. கலிமா சொன்ன வண்ணம் பெருமானாரை கண்ணில் கண்டபடியே கலிமா சொல்லி அவருடைய ரூஹு பிரிகிறது. சல்மான் பார்சல் எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்க்கிறாங்க. சல்மான் குல் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ், சும்மா இல்ல யா ரசூலல்லாஹ், ஒரு துவாவின் மூலியமாக இறுதி தருவாயில் ஒருவருடைய தலையெழுத்தவே மாற்றும் சக்தி அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான்னு சொன்னா, நீங்க சாதாரணமான ரசூல் இல்ல, அன்னக்க ரசூலுல்லா, சத்தியமாக நீங்கள் தான் ரசூல் அவர் சொல்றார். வந்துட்டாங்க. இந்த 2 செய்தியும் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், பெருமானார் இந்த உம்மத்தின் மீது வைத்திருந்த கருணையின் எல்லை, கருணை, அந்த கருணையை யாராலும் அளவிட முடியாது. உலகத்தில் அல்லாஹ் பெருமானார் மீது கருணை வைத்திருக்கிறான். அடியார்கள் மீது அல்லாஹ் எப்படி கருணை வைத்திருக்கிறானோ அந்த கருணைக்கு அடுத்த கருணை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது வைத்திருக்கிறார்கள். உம்மத்துக்காக வாழ்ந்த நபி, உம்மத்துக்காகவே வாழ்ந்த நபி. ஹஜ்ஜத்துல் விதா, கடைசி ஹஜ்ஜு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவில் ஹஜ்ஜு சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் தோழர்களுக்கு கற்றுத்தருகிறார்கள். அது கடைசி ஹஜ்ஜு. கற்றுக் கொடுத்துட்டு கேட்டாங்க, தோழர்களே, ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் உள்பட 1,24,000 சகாபாக்கள் கூடியிருக்கிறாங்க. நம்ம இங்க 24 பேர் உட்காந்துக்கிட்டே 24 சிந்தனை. முதல் சஃப்ல எப்படி கேட்குதோ அதே மாதிரி கடைசி 1.25 லட்சம் பேரும் துல்லியமாக கேட்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை. அந்த கடைசி ஹஜ்ஜில் சொல்றாங்க, தோழர்களே, நான் சொல்ல வேண்டியது எல்லாம் சொல்லிவிட்டேனா? உங்களுக்கு அல்லாஹ் என்ன எதை செய்ய சொன்னானோ அதையெல்லாம் செய்து விட்டேனா? நபிமார்கள் எதுக்கு வந்தாங்க? தாவத்துடைய பணி. இன்னைக்கு நடக்கிற தாவத்துடைய பணிக்கு போயிடாதீங்க நீங்க. அந்த தாவத்து வேற, இந்த தாவத்து வேற. அது தௌலத்துக்காக தாவத்து செய்யறது. தௌலத்துக்கான வேற ஒரு மாதிரியா பார்க்கிறாரு, என்னடா நம்மளை போட்டு இழுக்கிறாரு அப்படின்னு. தௌவத்துடைய பணிக்காக வந்தார்கள். மக்களுக்கு ஹிதாயத்து, சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கணும், வழியை காட்டணும், ஷரியத்தை புரிய வைக்கணும், அல்லாஹ்வுடைய வல்லமை உள்ளமை ஆளுமையை விளங்க வைக்கணும். இதுதான் நபிமார்களுடைய பணி. எல்லா நபிமார்கள் என்ன செஞ்சாங்க? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கடைசியில் கேட்டாங்களா, ரப்பிலா ததர் அலல் அர்லிமல் காஃபிரின தையாரா, ஒருத்தனை கூட விட்டு அதை புறத்தை கொண்டு விடு, என்னை தவிர எல்லாத்தையும் கொன்று அழிச்சிட்டேன் அல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொஞ்சம் தொல்லையாக கொடுத்தானுங்க. 240 இடத்துல குர்ஆன்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் பேர் வருது. எத்தனை இடத்துல? அவ எவ்வளவு தொல்லை கொடுத்துருப்பேன் பாரு. ஒரு இடம் 2 இடம் இல்லை, 240 இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் பேர் இல்லாத சூறாவே இல்லை. அவ்வளவு தொல்லை, குறை, கரை, கோல், குண்டனி எல்லாம் மூசாவை பார்த்து எதிர்த்தார்கள். கடைசியா மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? லா அம்லிகு இல்லா நப்சி வ அஹி ஹாரூன், யா அல்லாஹ், எனக்கு என் அண்ணன் ஹாரூனுக்கு தான் நான் பொறுப்பு. இவங்க எவனுக்குமே நான் பொறுப்பு இல்லை, எவனுக்குமே நான் பொறுப்பு இல்லை. எக்கேட கட்டு நாசமா போறேன்.
லா அம்லிக்கு இல்லா நப்சி வஹி ஹாரூன். ஹாரூனுக்கு எனக்கு நான் அந்த பொறுப்பு ஒதுங்கிட்டாங்க. ஆனால் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1,24,000 தோழர்களுக்கு முன்னால் சொன்னார்கள், நான் கொண்டு வந்த கல் பல்லகுத்து ரிசாலத்தி, என் தூதுவத்தை நான் எத்தி வைத்து விட்டேனா தோழர்களே. அத்தைத்தல் அமானத்தை யா ரசூலல்லாஹ், பல்லக்தல் ரிசாலத்தை யா ரசூலல்லாஹ், நசக்தல் உம்மத்தை யா ரசூலல்லாஹ். சரியா சொன்னீர்கள். 100க்கு 100 கல்வி விஷயத்தில் இருந்து, உலக விஷயத்தில் இருந்து, குடும்ப விஷயத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய சொல்லை சரியாக சொன்னீர்கள், நிரப்பமாக சொன்னீர்கள் என்று தொண்டர்களை சாட்சியாக்கி அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹு மஷ்ஹத், அல்லாஹு மஷ்ஹத், அல்லாஹ்வே நீயே சாட்சி, அல்லாஹ்வே நீயே சாட்சி, நீ கொண்டு வந்த பணியை நான் சரியாக செய்து விட்டேன். அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தாவத் பணி இருக்கு பாத்தீங்களா, விடிய விடிய நடந்து நடந்து இந்த உம்மத்துக்காக. அபூஜஹல் வீட்டுக்கு மட்டும் 3000 தடவை போனாங்களா அந்த மூதேவி, கடைசி வரைக்கும் இஸ்லாத்துக்கு வரல. எத்தனை தடவை? 3000 தடவை 13 வருஷத்துல ரசூலுல்லாஹ் அபூஜஹல் வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த மூதேவி கடைசி வரைக்கும் இஸ்லாத்துக்கு வரல. நசீப் இருந்தாலும் வர முடியும். களப்பணியில் நேர்மை, தூய்மை, உண்மை, எந்த நபியும் செய்யாத களப்பணி பெருமானாருடைய களப்பணி. அல்லாஹ்வே அசந்து போய் லஅல்லக பாஹிஉ நஃப்ஸக அலா ஆசாரியும் இல்லம் யுமினு பிஹாதில் ஹதீஸ ஸஃபா. யா ரசூலல்லாஹ், நடந்து 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 கண் விழித்து அயராது உழைத்து 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 இவ்வளவு சிரமம் நீங்க ஏன் எடுக்கிறீங்க? செத்து போயிருவீங்க போல தெரியுதே. உங்க நஃப்ஸை நீங்களே அழித்துக் கொள்வீர்கள் போல் தெரிகிறது என்று அல்லாஹ் அட்வைஸ் பண்ணுகிறான் அண்ணல் நபியை பார்த்து. யார் பண்றா? அவனே அசந்து போய், அனுப்பியவன் அசந்து போய் அட்வைஸ் பண்ணுகிறான், நபியே கொஞ்சம் பொறுமையா போங்க, நீங்க இறந்துடாதீங்க. அவ்வளவு களப்பணி, அவ்வளவு சிரத்தை, அவ்வளவு அதிகப்படியான சிரத்தை, அதிகப்படியான சிரமம், அதிகப்படியான கண்விழிப்பு, அதிகப்படியான நடை, அதிகப்படியான சிந்தனை. இந்த உம்மத்தின் மீது பாசம். ஹரீசுன் அலைக்கும், எல்லா சொர்க்கம் போகணும், எல்லா சொர்க்கம் போகணும். அத்தனை பணிகளை முடித்து விட்ட பெருமானார், ஹல் பல்லகுத்து ரிசாலத்தி, எனக்கு வந்த தூதுவத்தை நான் எத்தி வைத்து விட்டேன். நான் சொல்லுங்க சகாபாக்களே. சகாபாக்கள் சொன்னார்கள், பல்லக்த யா ரசூலல்லாஹ், சரியா சொன்னீங்க, ஒப்படைச்சிட்டீங்க. அத்தைத்தல் அமானத்தை யா ரசூலல்லாஹ். இன்னைக்கு நம்ம ஹஜ்ஜுக்கு போறோம், உம்ராவுக்கு போறோம். அந்த பெரிய உலகத்திலே பெரிய தர்கா எது? பெரிய தர்கா எது? ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலா தான் பெரிய தர்கா, அதானே? அந்த தர்கால போய் நின்றுக்கிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ், ஹல் பல்லக்த ரிசாலத்தை வ அத்தைத்தல் அமானத்தை வ நஸக்தல் உம்மத்தை, தூதுவத்தை சரியா சொல்லி எத்தி வைத்தீர்கள், அமானிதத்தை ஒப்படைத்தீர்கள், இந்த உம்மத்துக்கு நலவையே நாடினீர்கள் பெருமானாரை என்று சலாம் சொல்றோம் அல்லவா. அந்த சகாபாக்கள் சொன்னார்கள், கல் நீங்க சரியாக சொன்னீர்கள் யா ரசூலல்லாஹ். சொன்ன உடனே அல்லாஹ்வை சாட்சியாக்கி விட்டு அந்த ஹஜ்ஜத்துல் வதாயை விட்டு பெருமானார் வெளியே வருகிறார்கள். எந்த தலைவனாவது உலகத்தில் தன் தொண்டர்களிடத்தில் நான் வந்த வேலை முடிந்து விட்டது, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியா செஞ்சேனா என்று எவனாவது கேட்டு எவனாவது பதில் சொல்லிக்கிறானா? உலகத்தில் எவனையாவது பார்க்க முடியுமா? ஹிட்லர் யாரு? சர்வாதிகாரி ஹிட்லர். உலகத்தில் எத்தனை பயங்கரவாதம், சர்வாதிகாரம், கலவர சிந்தனை, பாசிசத்திற்கு எத்தனை பேர் இருக்கான உலகத்தில், அத்தனைக்கு ரோல் மாடல் ஹிட்லர் தான். எத்தனை ஆயிரம் பேர் இந்த உலகத்தில் பாசிச சிந்தனை உடையவனா இருக்கானோ அத்தனை பேருக்கு ரோல் மாடல் யாரு? ஹிட்லர். பல்லாயிரக்கணக்கான யூதர்களை கொண்டு குவித்தவன், யூதர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியவன் ஹிட்லர். கொண்டவன் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு தானா இன்னைக்கு துன்பம் இல்லாமல் இருந்திருப்பாங்க. பாலஸ்தீனில் உள்ளவங்க ஒரு 5-6 பேர்த்த விட்டேன், அந்த 5-6 பேர் நாடு பூரா போய் பறந்தானுங்க. காசாவை போய் பிடிச்சிக்கிட்டு இன்னைக்கு அவன் உட்காந்துக்கிட்டேன். யூதர்களுக்கு நாடு கிடையாது, தனி நாடு கிடையவே கிடையாது. அமெரிக்காவை கைக்குள்ள போட்டுக்கிட்டு அப்படியே அதை இடம் பண்ணிட்டு அங்கீகாரம் கொண்டு வந்துட்டேன். அவ்வளவு சிம்ம சொப்பனமாக இருந்த ஹிட்லர் சொல்றேன், கடைசி நேரத்தில் நான் ஒரு சர்வாதிகாரி தான்,
நான் ஒரு பாசிஸ்ட் தான், இருந்தாலும் இந்த உலகமே ஒரே குடையின் கீழ் வர வேண்டும். அந்த ஒரே குடையின் கீழ் வரக்கூடிய உலகத்திற்கு ஒற்றை தலைவனாக நான் இருக்க வேண்டும் என்று எண்ணியவன் தான். எல்லோரும் எனக்கு தலை வணங்க வேண்டும் என்ற சிந்தனை உள்ளவன் தான். ஆனால் என் தலை வணங்குகிறது என்றால் உலகத்தில் ஒரே ஒருவருக்குத்தான் வணங்கும் என்று சொன்னான். யாருன்னு கேட்கப்பட்ட போது முகமது நபின்னு சொன்னேன். சர்வாதிகாரிகளையும் சரணடை செய்தவர்கள் சர்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன் கேட்டாங்க நிருபர்கள். சொன்ன வார்த்தை, அந்த முகம்மது நபி ஒரு முறைத்தான் ஹஜ் செய்தார், ஒரு முறைத்தான் அரஃபாவில் தங்கினார், ஒரு முறைத்தான் ஜம்ராவில் கல்லடித்தார், ஒரு முறைத்தான் முஸ்தலிஃபாவில் தங்கினார், ஒரு முறைத்தான் மினாவில் தங்கினார். அவர் ஒரு முறை செய்ததை உலகத்தில் உள்ள அத்தனை முஸ்லீம்களும் ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான பேர் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய ரோல் மாடல் உலக மக்களுடைய உள்ளத்திலே போய் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதை கண்டு என் தலை சாய்கிறது என்றான் ஹிட்லர். அப்ப சர்வாதிகாரிகளை கூட சரணடை செய்தவர்கள் யாரு? சர்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லா சர்வாதிகாரிகளும் சரணடைவார்கள் இன்ஷா அல்லாஹ். இந்திய முஸ்லீம்களை நாட்டை விட்டு துரத்த வேண்டும் என்று நினைத்தால் நடக்கவே நடக்காது. எல்லா சர்வாதிகாரியும் சரணடைவான் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு ஒரு பின்புலம் இருக்குது, நான் கடைசியில் சொல்லுவேன். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் யமனுக்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவர்னராக அனுப்புகிறார்கள். அனுப்புகிற பொழுது மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்தில் ஒட்டகத்தில் மேலே அவர் இருக்கார், ரசூலுல்லாஹ் கீழே நிற்கிறாங்க. தொண்டர் மேலே, தலைவர் கீழே. பல வகையான உபதேசங்களை சொல்கிறார்கள். முஆதே, பணி அரசு பணி நிமித்தமாக யமனுக்கு செல்லக்கூடிய நீங்கள் இப்படி இப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஏராளமான உபதேசங்களை சொல்லிவிட்டு கடைசியா சொன்னார்கள், முஆதே அஸா அல்லாஹ் தல்கானி பாத ஆமி ஹாதா, அடுத்த வருஷம் நீ வரும்போது நான் மதீனாவில் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அஸா அல்லாஹ் தல்கானி பாத ஆமி ஹாதா, நீ யமன்ல இருந்து அடுத்த வருஷம் வரும்பொழுது என்னை பார்க்க முடியாது முஆதே. லஅல்லக தமுர்ரு மஸ்ஜிதி ஹாதா வ கப்ரி ஹாதா, நீ வரும்போது இந்த என்னுடைய மஸ்ஜிதை கடந்து செல்வாய், அதுக்குள் இருக்கக்கூடிய என்னுடைய கபரை கடந்து செல்வாய், என்னை பார்க்க மாட்டாய்ன்னு சொன்ன உடனே உயிரையே கொடுப்பதற்கு சித்தமாக இருந்த முஆத் ரலியல்லாஹுவால் தாங்க முடியுமா? 1499 வருஷத்துக்கு பின்னாடி நம்ம யாருக்காக இங்கே உட்காந்துருக்கோம்? யாருக்காக உட்காந்துருக்கிறா? அப்போ ஹுப்புன் நபி, பக்கத்திலேயே பார்த்து ரசித்து ருசித்து அந்த ரஹ்மத்தை அனுபவித்த முஆத் ரலியல்லாஹுவால் அடுத்த வருஷம் வரும்போது நான் இருக்க மாட்டேன்னு சொன்னா அந்த உள்ளம் கேட்குமா? ஒரு பிள்ளைய பயணம் அனுப்புறாரு அத்தா, அடுத்த வருஷம் வரும்போது நான் இருக்க மாட்டேன்னு அவர் போவாரா? முஆத் ரலியல்லாஹு பக்கா முஆத் புக்கான் ஷதீதா, கடுமையா அழுகிறாங்க, தேம்பி அழுதார் முஆத். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, லிம தபிக்கி யா முஆத், ஏன் அழுகிறீங்க? ஏன் அழுகிற? எப்படி அழுகாம இருக்க முடியும்? சொல்லிட்டு சொன்னாங்க, முஆதே அழுக வேண்டாம், நீங்க போங்க, யமனுக்கு போங்க. இன்ன மௌஇதக்கும் ஐய துன்யா, என்னோடு சேர்ந்திருப்பதும் உலகத்தில் என்று நினைத்துக் கொண்டீர்களா? இல்லை, உலகத்தில் அல்ல. இன்ன மௌஇதக்கும் ஐ யௌமல் கியாமா முஆத், நீங்களும் நானும் சேர்ந்தே இருக்க வேண்டும் என்று வாக்களிக்கப்பட்ட இடம் எது? கியாமத்துடைய நாள். அந்த கியாமத்துடைய நாள்ல இன்ன அவுலன் நாசி பி யௌமல் கியாமா அல் முத்தகூன், கியாமத்துல என்னோடு யார் நெருக்கமா இருப்பா தெரியுமா? இன்ன அவுலன் நாசி பி யௌமல் கியாமா அல் முத்தகூன். தக்வா இருந்தா போதும் முஆத். பொள்ளாச்சியில இருந்தா என்ன, புஷ்பத்தூர்ல இருந்தா என்ன, மதீனாவில் இருந்தா என்ன, மணப்பாறையில இருந்தா என்ன, எனக்கு ஊர் பேதம் இல்லை, ஆள் பேதம் இல்லை. தக்குவா இருந்தால் என்னோடு இருக்கலாம். போய் வா மகனே, நீ போ, யமனுக்கு போ. தக்குவா இருந்தால் என்னோடு நீங்க சேரலாம். முஆதுக்கு சொன்ன ஆறுதல் வார்த்தை, இன்ன அவுலன் நாசி பி
யௌமுல் கியாமா அல் முத்தக்கூன், தக்குவா உள்ளவங்க இருப்பாங்க, நீங்கள் போயிட்டு வாங்க. இந்த இடத்துல தான் முஆது ரலியல்லாஹு சொல்கிறாங்க, முதலிலே பெருமானார் தங்களுடைய பிரிவை வாய்விட்டு சொன்ன இடம் இதுதான். தங்களுடைய அடுத்த வருஷம் நான் இருக்க மாட்டேன், நீ வரும்போதே கபரை பார்ப்பாய், என்னுடைய மஸ்ஜிதை பார்ப்பாய், என்னை பார்க்க மாட்டாய் என்று முதலிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பிரிவின் வார்த்தையை வாய் வழியாக சொன்ன முதல் இடம் இது. முஆது ரலியல்லாஹு அவர்கள் எப்படி வந்தார்கள், என்ன செய்தார்கள், இன்ஷா அல்லாஹ் கடைசியில் ஞாபகம் இருந்தால் சொல்லுவேன். கொஞ்சம் எனக்கு மறதி ஜாஸ்தி அதிகம், ஞாபகம் இருந்தால் சொல்லுவேன். அப்படி மறந்துட்டாக்கா நீங்கள் என்ன செய்யணும், ஞாபகம் காட்டணும். காட்டுவீங்களா? நீங்கள் முடிக்கும் போது 1.5 மணி நேரம் ஆயிரும். நாங்கள் இதுக்காக ஞாபகம் காட்டி மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு அதுக்கு நாங்கள் காட்டாமலே இருந்துடலாம் நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. இன்ஷா அல்லாஹ் ஞாபகம் இருந்தால் அதை பின்னாடி வச்சுக்கிடுவான். இந்த இடத்துல முதல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹஜ்ஜத்துல் விதா தங்களுடைய நாட்கத்தை கஸ்வாவிலே துல்ஹஜ் 9வது நாள் அரஃபாவுடைய தினத்திலே அரஃபாவிலே அமர்ந்து கொண்டு இந்த உலகம் வியக்கத்தக்க பல விஷயங்களை வள்ளல் பெருமான் வாகனத்தில் அமர்ந்து கொண்டு ஏறக்குறைய 1 மணி நேரம் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் புள்ளி விவரங்களோடு பட்டியலிட்டு சகாபாக்களுக்கு சொல்கிறார்கள். 1 மணி நேரத்துக்கு மேல ஒட்டகத்தில் அமர்ந்து கொண்டு சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த வருஷம் நான் ஹஜ்ஜுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் சொல்றாங்க, நான் அடுத்த ஹஜ்ஜுக்கு இருக்க மாட்டேங்க, சந்தேகம் இருந்தால் கேட்டுக்குங்க. எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சிட்டாங்க. கடைசி நாள் வரைக்கும் என்னென்ன நடக்குங்கிறத பூரா சொல்லிட்டாங்க. அப்ப அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கினான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்கும் இஸ்லாம தீனா. அல்லாஹ் மார்க்கத்தை பூர்த்தி செய்து விட்டான். அல்லாஹ் சகாபிகளுக்கு சந்தோஷம், மார்க்கம் பூர்த்தியாகிவிட்டது, கடமை முடிந்து விட்டது, புதுசாக இனி ஒன்றும் வரப்போறதில்லை. ஆனால் ஒரே ஒரு தோழர் மட்டும் தேம்பி அழுகிறார், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள். மா யுபிக்கிக்க யா அபூபக்கர், அபூபக்கரே ஏன் அழுகிறீங்க? சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்தில் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க, மார்க்கம் பூர்த்தி ஆயிடுச்சுன்னு அல்லாஹ் சொல்லிட்டேன், ஏன் அழுகிற? அபூபக்கர் நாயகம் சொன்ன வார்த்தை, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள், நீங்கள் தீனை பார்க்கிறீர்கள், நான் முஹம்மது ரசூலுல்லாவை பார்க்கிறேன். இந்த ஆயத்து என்ன விளங்குது தெரியுமா? எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த வேலை முடிந்து விட்டதுன்னு அல்லாஹ் சொல்றேன். வந்த வேலை முடிஞ்சுன்னா என்ன செய்யுது, அவங்க போறாங்கன்னு அர்த்தம். அவங்க நபிகள் பெருமானார் அவர்கள் நம்மை விட்டு பிரிய போகிறார்கள் என்பதை இந்த ஆயத்து எனக்கு உணர்த்துது. நீங்க தீனை பார்க்கிறீங்க, நான் முஹம்மது ரசூலுல்லாவை பார்க்கிறேன், அதான் அழுதுகிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. இந்த உரை முடித்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வர்றாங்க. இந்த உரை முடிச்சுட்டு ஒரு நாள் திடீர்னு ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஆயிஷா நான் உஹது சுஹதாக்களை ஜியாரத்து செய்ய போகணும், அல்லாஹ் சொல்றேன். எங்க போகணும்? சான்சார் ரலியல்லாஹு போனாக்கா ஏன்டா போனாங்கிறேன், அங்க என்ன போய் அவர் ஆண்டவன் நம்ம கும்பிடுறதுக்காக போறான். ரசூலுல்லாஹ்வுடைய வெற்றி, முதல் வெற்றி என்ன தெரியுமா? 250 கோடி முஸ்லீம்கள் வைத்திருக்கக்கூடிய பாசம் அவர்களை கடவுளாக ஆக்கவில்லை. கடவுளாக அப்துஹு வ ரசூலுஹு தான் பார்க்கிறதை விட அல்லாஹ்வா பார்க்கல. எங்களுடைய எல்லை மீறிய முஹப்பத், இன்னஹு கான இலாஹா, அவர் இலாஹ் என்று சொல்லவே மாட்டோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுள் ஆயிட்டாரு, உஸைர் அலைஹிஸ்ஸலாம் கடவுள் ஆயிட்டாரு, மரியம் அம்மா கடவுள் ஆயிட்டாங்க இல்லையா? எல்லா நபிமார்களையும் கடவுளாக்கி விட்டார்கள். எங்கள் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருபோதும் நாங்கள் கடவுள் என்று சொல்ல மாட்டோம், ரசூல் என்று சொல்லுவோம், அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லுவோம். அதே மீலாது விழாவுடைய நோக்கமே அதுதான். அப்ப ஷிர்க் ஒழிப்பு மாநாடுங்கிறது இதுதான்.
சிறுக்கு ஒழிப்பு மாநாட்டுடைய உச்சம் மீலாது விழா. அப்படித்தானே? நம்ம எந்த தருகாவிலையா இது போது நீங்க தான் அல்லா எனக்கு அதை கொடுங்கன்னு யாராவது கேட்கிறானா? எவன் கல்புலையும் அந்த எண்ணங்கள் வராது, யாரு கல்புலையும் வராது. காரணம் என்ன? அவர் வழியுள்ள துவா செய்வார், நமக்கு நடக்கும். அதான கருத்து. அதுதான் தர்காக்கு போறான். உஹது சுகதாக்களை ஜியாரத்தை செய்வதற்கு அல்லாஹ் அனுமதி வழங்கி இருக்கிறான். ஆயிஷா நான் போறேன்னு சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் இந்த நட்ட நடு நிசி இரவுலா இப்பயா போக போறீங்க? அந்த அம்மாவுக்கு வயசு 18 தான் இருக்கும், ஆயிஷா அம்மாவுக்கு. அவங்க இப்பவா போக போறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, அல்லாஹ் சொன்னேன்பா நான் போக போறேன், பத்ரு உஹது சுகதாக்களை ஜியாரத் செய்ய போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உஹது மலை சுகதாக்கள் அடங்கி இருக்கக்கூடிய இடம். நம்ம கபிரிஸ்தானுக்கு போனால் என்ன சொல்லுவான்? அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமி முஃமினீன் இன்னக்கும் ஸலபுன் நபிக்கும் லாஹிகுன் அப்படின்னு சொல்லுவான். இல்லையா? அப்படி தானே சொல்லுவான். அன்துமுஸ் சாபிக்குன் இன்னா இன்ஷா அல்லாஹ் நஹுன் லாஹிகுன் அப்படி சொல்லுவான். கேள்விலாம் எதுக்காங்க அஜர்த்து நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு வாட்டில் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அது ஒன்றுதே கூடாத விஷயம். கேள்வி மட்டும் கேட்கக்கூடாது எங்கள்கிட்ட. எங்களுக்கு அது தெரியாது, நாங்கள் சொல்லவும் மாட்டோம். எது கபிரிஸ்தானில் என்ன சொல்லு அது துவா தெரியுமா? ஒன்றுக்கு இருக்கும்போது என்ன துவா ஓதணும், எந்திரிச்சு என்ன துவா ஓதணும் நமக்கு தெரியாது. தூங்கும்போது என்ன துவா ஓதணும், எந்திரிச்சோன்னு என்ன துவா ஓதணும் நமக்கு தெரியாது. அப்புறம் எங்கே போய் இந்த துவா தெரிய போகுது? அஸ்ஸலாமு அலைக்கும் யா சுஹதா உஹதே, உஹது தியாகிகளே உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். பெருமானார் பேசுறாங்க. அன்துமுஸ் சாபிகூன், நீங்க முன்னாடி போயிட்டீங்க. இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன், நாங்க பின்னாடி வந்துருவோம் சொல்லிட்டு அடுத்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, இன்னி இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன், நான் பின்னாடி வந்துருவேன்னு சொல்றாங்க. ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன் பொதுவா சொல்றது, இன்னி இன்ஷா அல்லாஹு பிக்கும் சொல்றீங்களே, அல்லாஹ் சொல்ல சொன்னான் சொன்னேன், அல்லாஹ் சொல்ல சொன்னான் சொன்னேன், நான் சீக்கிரம் போயிடுவேன், அல்லாஹ் கூப்பிடுறேன். அல்லாஹ் எதெல்லாம் சொன்னானோ அதையெல்லாம் நான் சொல்லுவேன். ஜியாரத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வந்து அழுகுறாங்க அழுகுறாங்க அழுகுறாங்க, விட்டிய விட்டிய அழுக, இந்த உம்மத்தை நினைத்து அழுகை. ஃபஜ்ருடைய நேரம். நான் எல்லா விஷயத்தையும் ரொம்ப சொன்னாக்க இப்போ தகச்சத்தங்கி தான் தொழுகணும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஷார்ட்டா சொல்லி கொட்டுவார். நான் ஹுசேன் பாய் சொன்னார், இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு சரியாக வருமா, நான் கொடுத்துருக்குறேன் முயற்சி பண்ணுங்க அப்படின்றாரு. ஏங்க அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டேன். இது கொஞ்சம் அழுதுகிட்டே பேசணும், எனக்கு அழுக வராது. அழுக வரமாட்டேங்குதா? வருது. அழுதார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஃபஜ்ர் நேரம் வந்துருச்சு. ஃபஜ்ர் தொழுகை போனாங்க. தொழுகை முடிந்தது, மீண்டும் அழுகை. ஒரு சகாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ் ஏ மா யுபகிக்க யா ரசூலல்லாஹ், எதுக்காக இப்படி அழுகுறீங்க, தேம்பி தேம்பி அழுகுறீங்களே? ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் புகாரில பதிவான ஹதீஸ். இஸ்தகத்து இலா இஹ்வானி, என் சகோதரர்களை பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அவலஸ்னா பி இஹ்வானிக்க யா ரசூலல்லாஹ், நாங்க உங்க சகோதரர்கள் இல்லையா, நாங்க உங்க தோழர்கள் இல்லையா, நாங்க உங்க அண்ணன் தம்பி இல்லையா, எங்களை தாண்டி யார் சகோதரர்கள் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா நீங்க இல்ல, பல்லந்து மஸ்ஹாபி, நீங்க என்னுடைய தோழர்கள், நீங்க என்னுடைய சகோதரர்கள் அல்ல, தோழர்கள் நீங்கள். கௌமுன் யதூன பாதி, ஒரு கூட்டம் இருக்கிறது எனக்கு பின்னால் வருவார்கள். யுமினூன பி, என்னை நம்புவார்கள், என்னை ஈமான் கொள்வார்கள். வலம் யரவுனி, என்னை பார்த்திருக்க மாட்டாங்க, என்னையே பார்த்திருக்க மாட்டாங்க. என்னை அவ்வளவு நம்புவார்கள், என்னை அவ்வளவு பின்பற்றுவார்கள், என் மீது அவ்வளவு பாசம் வைத்திருப்பார்கள், என் மீது அவ்வளவு முகப்பத் வைத்திருப்பார்கள். என்னை பார்த்திருக்க மாட்டாங்க, அவங்க தான் என்னுடைய சகோதரர்கள் என்று நம்மை பார்க்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்படுகிறார்கள்.
நாம் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை வஸ்துக்களும் நபியை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. பெருமானார் நம்மை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். பார்க்கணும்னா என்ன செய்யணும்? நாம ரசூலுல்லாஹ் பார்க்கணும்னா என்ன செய்யணும்? ஸலவாத்துக்களை அதிகமாக ஓதணும். ஸலவாத்துக்களை அதிகமாக ஓதணும். ஸலவாத் ஓதுனா பார்த்துடலாம். இப்னு சீரின்ட்டு ஒருத்தர் வந்து கேட்டார். அதில் இடையில ஜும்லா முத்தரிலா இடையில சொல்றது, அரபியில் சொல்லுவாங்க இது இடை சொற்கள், இதை சென்சார் பண்ணிடணும். இப்னு சீரின்ட்டு ஒருத்தர் வந்து கேட்டாரா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட்ட, நான் ரசூலுல்லாவே கனவுல பார்க்கணும் என்ன செய்யணும்னு கேட்டாராம். இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி பெரிய கனவு உலகத்தினுடைய விளக்கம் மிக உச்சத்தில் உள்ளவர். அவர் கனவு எல்லா கனவுக்கும் விளக்கம் சொல்லுவார். அவங்க சொன்னாங்களா, நீ என்ன பொம்பளையான்னு கேட்டாராம். அவரு நீ என்ன பொம்பளையான்னு கேட்டாராம். இல்லை நான் ஆம்பளைதான். ஆனா ஆம்பளை கனவுல பார்க்க கூடாது, நேரில் பார்க்கணும் ரசூலுல்லாஹ்வை. பொம்பளை தான் கனவுல பார்க்கணும். யாரு? இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஆம்பளை கனவுல பார்க்க கூடாது, பொம்பளை தான் ரசூலுல்லாஹ்வை கனவுல பார்க்கணும், ஆம்பளை நேரில் பார்க்கணும். நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி லைலத்துல் கத்ருக்கு மேலே பேசுன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. திருப்பி ஞாபகப்படுத்துறேன். எனக்கு ஞாபகப்படுத்துக்க சொல்றேன். பெரிய பாடசாலை இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 90,000 மாணவர்கள் அமர்ந்து ஓதக்கூடிய பாடசாலை, ஞானங்கள் கொட்டி குவியக்கூடிய இடம். அந்த இடத்துல ஒரு சாதாரண மனிதர் வந்தார். இமாம் கஸாலியை பார்த்து கேட்டாரு, இந்தி மஸ்அலா, எனக்கு ஒரு கேள்வி இருக்குதுன்னு சொன்னார். அவரு இமாம் கஸாலி கேட்டாங்க, கேளுங்க நான் பதில் சொல்றேன். வந்தவர் கேட்டாரு, அல்லாஹ் குர்ஆன்ல யஸ்அலுஹு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்ல் குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான், அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தரத்திலே, ஒவ்வொரு சிஃபத்திலே, ஒவ்வொரு அமைப்பிலே, ஒவ்வொரு விதத்திலே இருக்கிறேன்னு சொல்றானே, இப்ப எந்த அமைப்பில் இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? அல்லாஹ் இப்ப எந்த அமைப்புல இருக்கிறான்னு சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. கஸாலி இமாம் ஆடி போயிட்டாரு. எத்தனையோ கேள்வியை பார்த்துருக்கோம் நம்ம, இப்படி ஒரு கேள்வி எப்படி பதில் சொல்ல முடியும்? அல்லாஹ் எந்த சிபத்தில் இருக்க சொல்ல முடியுமா? நாளைக்கு சொல்றேன் அப்படின்ட்டாங்க. வீட்டில் போய் தஃப்சீரை பூரா தொலைவுறாங்க. அந்த குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷானுக்கு அர்த்தம் கிடைக்கல. ஹதீஸை பூரா பார்க்குறாங்க, கிடைக்கல. மறுநாள் காலில் நாளைக்கு வா சொல்றேன்னு சொல்லியிருக்காருல்ல, சோர்ந்து போய் வர்றார் இமாம் கஸாலி. 1000 கிதாபுகளை எழுதி இந்த உம்மத்துக்கு சமர்ப்பணம் செய்த பெருமைக்குரியவர் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. 54 வயசுல வாழ்ந்திருக்கார். சோர்ந்து போய் மாசாக்கு வர்றாரு. வரும்போது நினைக்கிறாரு, அந்த ஆள் இன்னைக்கு வரக்கூடாது. யாரு? கேள்வி கேட்டவர் இன்னைக்கு வரக்கூடாது. இன்னைக்கு என்ன நடக்குது? மாணவர் தான் ஆசிரியர் வரக்கூடாதுன்னு நினைப்பேன், அங்க ஆசிரியர் மாணவர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறார். அந்த ஆள் இன்னைக்கு வரக்கூடாது சொல்லிட்டே வர்றாரு. வந்து உட்காந்து கரெக்டாக அவர் வந்துட்டார். கஸாலி கேள்விக்கு பதில் தெரிஞ்சா? கஸாலி இமாம் சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொல்றேன். அவர் போயிட்டார். நைட்டு வந்தாங்க, 2 ரக்காத் தொழுதுட்டு துவா செஞ்சுட்டு, யா அல்லாஹ் இப்படி ஒரு கேள்வி என்னால் பதில் சொல்ல முடியல அப்படின்ட்டு அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டு படுத்துட்டார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வர்றாங்க. யார் கனவுல? கஸாலி இமாமுடைய கனவுல வர்றாங்க. வந்த உடனே அவங்க கேள்வியெல்லாம் கேட்கல, ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? கஸாலி இன்னலில்லாஹி உமூரன் லா யுபதீஹா வலா யஸ்தபதீஹா. இதான் பதில், போய் சொல்லிரு, அவர் புரிஞ்சுக்குவார். யார் சொல்றா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கஸாலி இன்னலில்லாஹி உமூரன், அல்லாஹ்வுக்கு சில காரியம் இருக்குது, லா யுபதீஹா வலா யஸ்தபதீஹா, அது வெளியே வராது, அல்லாஹ் வெளிப்படுத்தவும் மாட்டான், போய் சொல்ல, அவர் புரிஞ்சுக்குவார். இமாம் கஸாலிக்கு ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு அவர் வரணுன்றே படுத்துட்டு காலைல வந்தார். பாடசாலைக்கு வந்தோன்னா அவரும் கரெக்டாக வந்துட்டார். பதில் தெரிஞ்சான்னு கேட்கறதுக்கு முன்னாடி இமாம் கஸாலி அடிச்சாங்க, இன்னலில்லாஹி உமூரன் லா யுபதீஹா வலா யஸ்தபதீஹான்னு சொன்னோன்னு அவர் சொன்னாரு, அவரு கில்லாடி மனுஷன் அவரு, கஸாலி அக்ஸிரு அலைஹி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்
அலாமன் அல்ல மக்கள் ஜவாப ஃபில் மனாம் அப்படின்றார் அவர் கசாலி. இந்த பதிலை கனவிலே உனக்கு சொல்லி கொடுத்த ஹாத்தமுன் நபி மீது நீ சலாத்தையும் சலாமையும் சொல்லுன்னு அவர் சொன்னார். இந்த ஆளுக்கு எப்படி தெரியும் நம்ம கனவு பார்த்தது? அவர் சொன்னார், நீ கனவுல பார்த்தா நான் நேரில் பார்த்தின்றார். யாரு? ஹாத்தமுன் நபியை இமாம் கசாலி கனவிலே பார்க்கிறார், வந்த சாதாரண மனிதர் நேரிலே பார்க்கிறார். பார்வையில் வித்தியாசம். அதே அந்த இப்னு சீரின் சொன்னாங்க, நீ ஆம்பளையா இருந்தா நேரில் பாரு, பொம்பளையா இருந்தா கனவுல பாரு. பொம்பளை தான் கனவுல பார்க்கணும். அஷேத் அல்லா இல்லா இல்லல்லா அன்னக்க ரசூலுல்லான்னு சொல்லும்போது அஷேத் அண்ண முகம்மது அப்து ரசூல் ரசூல்லா கனவுல நேராக தெரியணுமா? ஞான பேழைன்னு நம்ம பீரப்பா தக்கலை பீரப்பா படிப்பாங்க. ஆண் பிள்ளை முகம்மதுவை ஆழத்திற்கு தந்தவனே அப்படின்ட்டு. எப்படி? ஆண் பிள்ளை முகம்மதுவே மைது நஜரத்து பார்க்குறாரு. இது என்னடா இருந்தாலும் நம்ம செய்கிற வேலைலாம் இவர் செஞ்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு, நம்ம தானே அந்த கவிதைலாம் எழுதிக்கிட்டு இருப்போம். ஆண் பிள்ளை முகம்மதுவை ஆழத்திற்கு தந்தவனே. அப்போ ஆண் பிள்ளை முகம்மதை ஆண் பிள்ளை தான் பார்க்கணும். நேரில் பார்க்கறது யார் பார்க்கணும்? ஆண் பிள்ளை தான் பார்க்கணும். இப்போ சப்ஜெக்டுக்கு வருவான். இந்த இஹ்வான்களை பார்க்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவலஸ்னா பி இஹ்வானிக்கன்னு கேட்கும்போது நீங்க இல்லை, நீங்க சஹாபிகள் தோழர்கள். என்னுடைய இஹ்வான்கள் யார் என்றால் என்னை புகழ்ந்து படிப்பார்கள், என்னை பார்த்திருக்க மாட்டார்கள். என்னை பேசிக்கொண்டே இருப்பார்கள், என்னை பார்த்திருக்க மாட்டார்கள். என்னை அப்படி பின்பற்றுவார்கள், என்னை பார்த்திருக்க மாட்டார்கள். எனக்காக உலகத்தில் எதையும் இழப்பார்கள், எதையும் இழப்பார்கள். மனைவி, மக்கள், அத்தா, அம்மா எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ்வுக்காக இழப்பார்கள், எனக்காக இழப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் என்னுடைய இஹ்வான்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு. வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாங்க. வஃபாத்துக்கு 9 நாளைக்கு முன்னாடி சில தோழர்களை கூப்பிட்டு சில விஷயங்களை சொன்னாங்க. சில விஷயங்களை சில தோழர்கள்ட்ட சொன்னாங்க. எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதை எல்லாத்தையும் சொன்னாங்க. பல ரகசியங்களை பலர்கிட்ட சொன்னாங்க. உமர் அலி ரலியல்லாஹு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு உள்ள வந்தாங்க. கடைசியா என்ன மாமனார் மருமகன் ரொம்ப நேரம் பேசுற மாதிரி தெரியுது. யாரு? உமர் ரலியல்லாஹு. ஆமாம ஆனா மதீனத்துல் இல்மு அலியின் பாபுகா, நான் இல்மின் கல்வியின் கடல், நானு பட்டணம், அலி அதனுடைய ஞானத்தின் ரகசியம். அலி ரலியல்லாஹு யாரு? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு யாரு? கல்வியின் நுழைவாயில், மதீனாவின் பல ரகசியங்களை அளிக்கிறான் சொல்லி இருக்கிறேன், அல்லாஹ் கபூல் செய்வானாக. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பல சகாபாக்களை பல துறைகளிலே யார் எந்தெந்த துறையில தேர்ச்சி உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று கண்டுபிடித்து அந்தந்த துறையில மிகப்பெரிய ஆளுமைகளாக உருவாக்கினார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு ஒருத்தர் இருந்தார். சாஹிபு சிர்ரி ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய ரகசியத்தை உடையவர் சொல்லுவாங்க அவர் பேர். ரசூலுல்லாஹ்வுடைய ரகசியம் பூரா ரகசியம் ஹுதைஃபா ரலியல்லாஹு சொல்லிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியில் அதிகாரிகள் நிறைய நியமிச்சாங்க. அந்த அதிகாரிகள்ல ஒருத்தர் முனாஃபிக்கா இருந்திருக்கான். யாரு முனாஃபிக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ ஹுதைஃபாட்ட கேட்டா தெரியும். ஏன்னா ரசூலுல்லாஹ் ஹுதைஃபா ரலியல்லாஹு எல்லா ரகசியம் சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லி ஹுதைஃபா ரலியல்லாஹு கூப்பிட்டாங்க. ஹுதைஃபா, ஆட்சியில நான் அதிகாரிகளை நிர்ணயம் செய்திருக்கிறேன், அதுல யாரோ ஒருத்தர் முனாஃபிக் இருக்கிறான், யாரு? அவர் சொன்னாரு, லா உஷி சிர்ர ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய ரகசியத்தை நான் வெளிப்படுத்த மாட்டேன்னு ஓடிட்டார். அவர் போயிட்டார். ஒரு 3 நாள் கழிச்சு உமர் ரலியல்லாஹு அந்த அதிகாரியை தூக்கிட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சஸ்பெண்ட் பண்ண செய்தி கேட்டு ஹுதைஃபா ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, மன் அல்ல மக்க அன்னஹு கான முனாஃபிகா, அவர் முனாஃபிக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உமர் ரலியல்லாஹு ஹுதைஃபா கேட்கிறாரு ரலியல்லாஹு. அப்போ உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் ஹுதைஃபாட்ட கேட்டேன்,
உதயபா சொல்ல மாட்டேன்ட்டாரு. அல்லமணி ரப்பு உதைபா, உதயபாவோட ரப்பு எனக்கு சொல்லிட்டேன். உதயபாவுடைய ரப்புட்ட கேட்டே அவன் சொல்லிட்டேன். இந்த ஆள் முனாஃபிக்கு என் உள்ளத்துல போட நான் தூக்கிட்டேன். அவ்வளவு ரகசியங்களை உள்ளடக்கியவள் உதைபா ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி பல தோழர்களை பல துறைகளிலே பெருமானார் உருவாக்கினார்கள். ரகசியங்களை பூரா ஒவ்வொருத்தட்ட யாராட்ட எதையில பேச வேணுமோ அத்தனையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் மஸ்ஜிது நபவியில ஒரே சத்தம். வீட்டில் இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தொழு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சாட்டா கொண்டு வந்து இப்படியே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. தௌலத் கான் பார்க்குறாரு, என்ன ஃபஜ்ர் வரைக்குமா அப்படின்ட்டு. பள்ளியாசல்ல ஒரே சத்தம். ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்ன சத்தம்? சஹாபாக்கள் சொல்றாங்க, இன்னகும் யஹாஃபூனக யா ரசூலல்லாஹ், பயப்படுறாங்க உங்களை நினைச்சு. தொழு வைக்க வரலையில உங்களை நினைச்சு பயப்படுறாங்க, பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க சொன்னோன்னு, ஏன் பயப்படுறாங்க, என்னாச்சு? பயப்படுறாங்க உங்களை நினைச்சு. உடனே சொன்னாங்க, 7 தோல் பையில 7 மதீனாவுடைய கிணறுல இருந்து தண்ணியை எடுத்துட்டு வாங்கன்னாங்க. 7 தோல் பையில மதீனாவுடைய 7 கிணறுல இருந்து தண்ணியை எடுத்துட்டு வாங்கன்னாங்க. தண்ணி கொண்டு வச்சாச்சு. எலும்ப முடியல, உடல் சோர்வு, அயர்வு, களைப்பு, வியாதி வந்துருச்சு, உடம்பு முடியல. உட்கார்ந்து படுத்திருக்கிறாங்க. ஒரு வட்டா பேஷன்ல தூக்கி ரசூலுல்லாஹ் உட்கார வச்சு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய உடம்ப கழுவுறாங்க, தண்ணி ஊத்துறாங்க, கழுவுறாங்க. கழுவி முடிச்சுட்டு துணியெல்லாம் மாத்திட்டு எழுந்தாங்க. மயக்கம் வந்துருச்சு. மயக்கம் முடிஞ்சு திரும்பி எழுந்து முதல் கேள்வி, தோழர்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டாங்க. இன்னகும் என் தளிரூன கையார சொல்லலாம், உங்களை எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படியா? திருப்பி குளியல், திருப்பி மயக்கம், திருப்பி குளியல், திருப்பி மயக்கம். 3வது முறையாக குளித்து விட்டு ஐன ஃபலுல் இப்னு அப்பாஸ் ஐன அலி என்று கேட்டார்கள். அலியையும் ஃபலுல் இப்னு அப்பாஸை கூப்பிடுங்கன்னாங்க. 2 பேரும் உள்ள போனாங்க. 2 பேர் தோல்லையும் அலி ரலியல்லாஹுடைய தோல்ல ஒருவருடைய ஒரு கையையும் ஃபலுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய தோல்ல இன்னொரு கையையும் போட்டுட்டு அந்த தோள்களை தாங்கியவர்களாக கால்களுடைய 2 பெருவிரல்களும் கோடு இழிப்பதை போன்று இழுத்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவிக்கு வருவாங்க. வந்து மெம்பர்ல உட்கார்றாங்க. அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ஆகிரு கஅதத்தின் கஅதஹா ரசூலுல்லாஹ் அலல் மெம்பர். இதுதான் பெருமானார் கடைசியா மெம்பர்ல உட்கார்ந்தது, கடைசி இருப்பு அதுதான். இந்த இருப்பு தான் கடைசி இருப்பு. உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்துட்டு கேட்டாங்க, ஐயுவன்னாஸ், மக்களே, கண்ணக்கும் தகாஃபூன அலைய, நீங்கள் என்னை நினைத்து பயப்படுவதாக தெரிகிறது, ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதீங்க என்று சொல்லிட்டு, இன்ன மௌஇதக்கும் யௌமல் ஹவுல், பயப்படாதீங்க, நீங்களும் நானும் இந்த துனியாவில் சேர்ந்திருப்போம் என்று நினைத்துக் கொண்டீர்களா? அஃபஹஸிபுத்தும் அன்ன மௌஇதக்கும் துன்யா, இந்த துனியாவில் நிரந்தரமாக நாம் சேர்ந்தே இருப்போம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? இல்லை, இன்ன மௌஇதக்கும் மஇ யௌமுல் ஹவுல், ஹவுலுல் கௌதர்ல நான் உங்களுக்காக காத்திருப்பேன் சொல்றாங்க. பயப்படாதீங்க, எங்க காத்திருப்பேன்? ஹவுலுல் கௌதர்ல உங்களுக்காக நான் காத்திருப்பேன். நீங்க அங்க வருவீங்க, உங்களுக்கு நான் தண்ணீரை அள்ளி அள்ளி தருவேன், உங்களுக்காக நான் இருக்கத்தான் காத்திருக்கேன்னு சொல்றாங்க. இங்க 2 செய்தியை நான் சொல்றேன், அந்த 2ஐயும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. 2 செய்தி. 1, ஆயிஷா ரலியல்லாஹுடைய மடியில ரசூலுல்லாஹ் படுத்திருக்கிறாங்க. அழகான மனைவி, அன்பான மனைவி மடியில தலை வச்சு படுத்திருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு பார்த்துட்டு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அஃப அதுக்குரு அஹ்லக யௌமுல் கியாமா, உங்க குடும்பத்தை பத்தி கியாமத்துல நீங்க நினைச்சு பார்ப்பீங்களான்னு கேட்குறாங்க. யார் கேட்குறா? அன்பான மனைவி கேட்குறாங்க. அஃப அதுக்குரு அஹ்லக யௌமுல் கியாமத்தி யா ரசூலல்லாஹ், நீங்க உங்க குடும்பத்தை பத்தி கியாமத்தை நினைச்சு பார்ப்பீங்களான்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆயிஷா, ஸலாஸத மவாத்தின, 3 இடம் இருக்குது. லா எதுக்குரு ரஜுலன் ரஜுலா, யாரு யாரையுமே